ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நாங்கள் பார்க்கலாம். நான் யார்? ஓகே கைஸ், என்ன நேம் வந்து அகமட். ஓகே, ஐ எம் ஃப்ரம் கலாம்போ. இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம், ஓகே, இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் நோடெஃபிக்ஸ் என்ற புரோக்கரை தமிழ் மீடியத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, அண்ட் இப்போதைக்கு க்ளோரிபிப் அகாடமி மூலமாக தமிழ் மீடியம் வந்து இன்சார்ஜா இருக்கிறது நான். ஓகே, அண்ட் இதில் நாங்கள் வந்து இப்போதைக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே டீச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அண்ட் வீக்லி வீக்லி நியூ பேட்ச் நாங்கள் எடுக்கிறோம். அண்ட் நாங்கள் இந்த சான்சஸ் வந்து மேக்ஸிமம் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் இந்த சான்சஸை ஃப்ரீயாக கொடுக்கறது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கொடுக்குறது வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மேக்ஸிமமாக இப்போ இந்த சான்சஸை நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி நாங்கள் இதில் ஒரு கோர்ஸ் ஃபீஸும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. செகண்ட், விஐபி சிக்னல்ஸ்க்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் எங்களோட புரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ரைட், இதில் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஃபாரெக்ஸ்ன்றது என்னான்னு தெரியாமல், ஓகே, ஃபாரெக்ஸ்ன்றது என்னான்னு தெரியாமல் இல்லாட்டி ட்ரேடிங்ன்றது என்னான்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் இண்டிகே கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து பிகினர்ஸ். அப்போ இந்த சான்சஸ் நாங்கள் வந்து மேக்ஸிமம் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் இது வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறது. ஓகே, இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து ஒர்க் பண்ணது வந்து ஒன் ராயல் என்ற பிளாட்ஃபார்மில். அப்புறம் இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது வந்து நோட் எஃபிக்ஸ். ஓகே, நோட் எஃபிக்ஸ் என்ற ப்ரோக்கரில் தான் நான் வந்து இப்போ இன்சார்ஜ், சாரி, நோட் எஃபிக்ஸ் என்ற ப்ரோக்கரில் தான் இப்போ நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. அண்ட் எனக்கு இன்சார்ஜ் தந்திக்கிறது வந்து க்ளோரிபிப் அகாடமி மூலமாக. ரைட், க்ளோரிபிப் அகாடமின்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் க்ளோரிபிப் அகாடமின்னு சர்ச் பண்ணி கூகுள் மேப்லையும் பார்க்கலாம், இல்லாட்டி எங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது, இல்லாட்டி எங்களோட சோஷியல் மீடியா யூடியூப் ஆப்லேயும் எங்களோட யூடியூப்லேயும் உங்களுக்கு எங்களைய பற்றி தேடி பார்க்க இயலும். ஓகேயா? ரைட், அடுத்த சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் ₹1 ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டாலையும் கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறதும் இல்லை. அண்ட் விஐபி சிக்னல்ஸ்க்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறதும் இல்லை. இதில் உங்களுக்கு நாங்கள் லைஃப் டைம் பேக்கப் சர்வீஸ் ஒன்று தருவோம். அண்ட் லைஃப் டைம் விஐபி சிக்னல் சர்வீஸும் தருவோம். ஓகேயா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் உங்களே பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா கைஸ் எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட நேம் என்ன, நீங்கள் எல்லாம் எந்த ஊர், உங்களோட ஏஜ் எப்படி, அப்படியே டைப் பண்ணி போடுங்க பார்க்க. உங்களோட நேம், நீங்கள் எந்த ஊர், அண்ட் உங்களோட ஏஜ் எப்படி. கைஸ், ட்ரேட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் மேக்ஸிமம் 18+ இருக்கணும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஒரு ஓன் அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். ஓகே, ரைட், வாட் இஸ் யுவர் நேம், உங்களோட ஏஜ் அண்ட் உங்களோட ஹோம் டவுன் அப்படியே chat பாக்ஸில் போடுங்க பார்க்க. guys, நான் லாஸ்ட்டாக இது அன்மியூட் பண்ணுவேன். ஓகே, லாஸ்ட்டாக நான் அன்மியூட் பண்ணுவேன், அது காட்டியும் ப்ளீஸ் கொஞ்சம் chat பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்க. செட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையே? ரைட், 1 minute. ஐ திங்க் இப்போ உங்களோட chat பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது. ரைட், செல்வராஜ் வவுனியா. ரைட், ஹாய். ஓகே, இஷாக் வரக்கபல. அனுர்தன் பேட்டிக்லோ.
ஓகே. 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 ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து 100% ஹலால். அதுக்குரிய ப்ரூஃப் உங்களுக்கு வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கோயிலும். டஸ்கி ஃப்ரம் காத்தான்குடி. ஓகே. ரைட். அப்போ அவங்களே பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, தேங்க்ஸ். கைஸ், ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு மறுவாள் இன்னொரு தடவை சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ₹1 கோர்ஸ் ஃபீஸும் இல்லை. அண்ட் உங்களுக்கு இதில் நாங்கள் ₹1 சார்ஜ் பண்ணுறதும் இல்லை. ரைட். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட குரூப்பில் ப்ராஃபிட் கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா ப்ராஃபிட் கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். இதெல்லாம் உண்மையா இல்லாட்டி இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ண இயலுமான்ற உங்களுக்கு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா இது முதல் நீங்கள் செஞ்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் சில இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஓகே, நோ இஷ்யூ. இப்போ இதில் கைஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எங்களுக்கு ஏர்ன் பண்ண இயலும். ஓகேயா? ஏர்ன் பண்ண இயலுமெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த ட்ரேடிங்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோ வேணும். அடுத்தது டிசிப்ளின் இருக்கணும். அடுத்தது ஃபோமோ என்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட்ன்றது கான்செப்டை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கான்செப்டை நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணோம்னா தான் எங்களுக்கு இந்த ட்ரேடிங்ன்ற பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு ஒரு கோல் ஒன்றுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லாட்டி எங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதும் அந்தந்த ஸ்டெப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்டா. இப்போ நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம்டா, இப்போ எங்களுக்கு நாங்கள் பேங்க் ஃபீல்டுக்கு ஒர்க்குக்கு போகணுமெண்டா என்ன செய்யணும்? நாங்கள் கொமர்ஸ் ஃபீல்டு வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்லேயும் நீங்கள் சரியாக ட்ரேட் பண்ண ஓணுமெண்டா. இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ண ஓணுமெண்டா இதில் இருக்கிற நாலேஜை நீங்கள் சரியாக பெற்றுக்கொண்டா தான் உங்களுக்கு இதில் சரியான வகையில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட குரூப்லலாம் ப்ராஃபிட் கார்ட்ஸ், ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் கார்ட்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ரைட். அவங்களுக்கு சரியான ஒரு பாத்தை நாங்கள் அமைச்சு கொடுத்த பிறகு தான் guys நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பேட்சை வந்து நாங்கள் எடுக்கிறது. இப்போ இதில் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்க அப்டேட் பண்ணுங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதா இல்லையாண்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு லைவாக பார்த்துக்கோறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் இருக்கும் போதே, கிளாஸஸில் அவங்க கிளாஸஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் நிறைய இடத்துல கோர்சஸ் மட்டும் தான் செய்கிறது. எப்படி 1 மந்த் கோர்ஸ் இருக்கும், அந்த 1 மந்த் கோர்ஸில் நாங்கள் ₹1 இன்கம் இல்லாமல் தான் நாங்கள் அந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுறது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அவங்களுக்கு தேவையான ட்ரேடிங் நாலேஜையும் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் ஒன்றையும் கொடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இதில் சரியாக ஒர்க் பண்ணுறது. எப்படி அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்ஸும் இருக்குது, டெய்லி ஒரு இன்கமும் வருது, ஆனால் அதே மாதிரி தான் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டெப் தான் கைஸில் நாங்கள் கூடுதலாக போகிறது. கைஸ், ஃபர்ஸ்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லித்தாரேன். நான் வந்து கூடுதலாக இந்த கிளாஸஸ்ன்ற ஸ்டெப், கிளாஸஸ்ன்றது வந்து அவ்வளோ பெருசாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தேவையான நாலேஜை வந்து நான் வந்து சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸஸ் ஒன்று வச்சு அதில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறது வந்து ட்ரேடிங். ஓகே, நான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறது வந்து ட்ரேடிங். நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே வர காட்டிக்கும், மண்டே டு ஃப்ரைடே வர காட்டிக்கும் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிட்டேன். அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணிவிட்டு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் ஃப்ரைடே கண்டினியூ பண்ணுவேன், ஃப்ரைடே நைட் இது மாதிரி. அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸஸ், ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கிளாஸஸ் தான் நான் செய்கிறது. ஆனால் நான் வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு. ஓகேயா? அப்போ இது வந்து இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது, ஓகே, ஃபொரெக்ஸ்ன்றது என்னன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்தது ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு இன்கம் எடுக்க இயலுமா, அதுக்குரிய ப்ரூஃப் இருக்குதா என்ற கான்செப்ட் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி 1 by 1 பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் இப்போதைக்கு இதில் இந்த கோர்ஸ்லேருந்து தான் நாங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் என்ட்ரி எடுக்கிறது. எப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் செஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட இது தான் ஸ்டார்டிங்காக இருக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ட்ரேடிங்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோறதுக்கு முதல்ல இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்னன்னு பார்ப்போம். அப்போ எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்க இயலுமா, எங்களுக்கு இன்கம் ஒன்று எடுக்க இயலுமான்றது கான்செப்டே நாங்கள் இதில் பார்த்துட்டு இருப்போம். ரைட்.
ரைட். வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? இந்த ஃபாரெக்ஸ் என்றது என்னன்றது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ரைட். ஃபாரெக்ஸ் என்றது கைஸ் இது வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். எப்படி லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் கைஸ் வந்து இந்த ஃபாரெக்ஸ் என்றது. ஓகேயா? இதுல இருக்கிற கரன்சிஸ் எப்படி இதுல இருக்கிற கரன்சி எல்லாம் வந்து லைவ் கரன்சிஸ். இப்ப நாங்க இலங்கையில இருந்து பார்த்தோம்டா ஓகே ஒரு யூஎஸ்டி டாலர்ட போற பிரைஸ் எவ்வளவு? 300 ரூபாய் அண்ட் 305 ரூபாய், அதுக்கு இடையில இருக்கிற பிரைசஸ் தான் போறதுனா. அப்ப அந்த ரியல் மார்க்கெட் இருக்கிற பிரைஸ் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உள்ளுக்கும் இருக்குது. அப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது கைஸ் வந்து ரியல் மார்க்கெட். எப்படி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வந்து என்ன? ரியல் மார்க்கெட். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கிரிப்டோன்றது வந்து அது வந்து ரியல் மார்க்கெட் இல்லை, அதெல்லாம் ஃபுல்லாவே டிஜிட்டல் கரன்சிஸ். அப்படின்னா இப்போ பிட்காயின்ன்றது வந்து ஒரு கொயின் ஒன்று மட்டும்தான். அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மூலமா இல்லாட்டி டிஜிட்டல் மூலமா உருவாயின ஒரு கரன்சி மட்டும்தான். ஓகேயா? ஆனா ரியல் வேர்ல்ட்ல அந்த கரன்சி இல்லை. இப்போ ஃபாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல இருக்கிற கரன்சிஸ் எல்லாம் ரியல் மார்க்கெட்லயும் இருக்கும். இப்போ கோல்டு எடுத்தோம்னா கோல்டு வந்து இந்த உலகத்துல உண்மையாவே இருக்குதுண்ணா. ஓகேயா? அப்ப இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எப்படி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரியல் மார்க்கெட் கரன்சிஸ். ஓகே. அப்போ ஃபாரெக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மார்க்கெட்டில் இருக்கிற ரியல் கரன்சிஸ் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது. வேர்ல்ட்லேயே இருக்கிற லார்ஜஸ்ட் வேர்ல்டில் இருக்கிற லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது. என்னத்துக்கு நாங்கள் இது எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ன்றது கூடுதலாக இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் பை அண்ட் செல் கூடுதலாக நடக்கிறது. அப்படி என்றால் இப்போ நீங்கள் இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரெக்ஸ்ன்றது எப்படி பார்ப்போம். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு பென்சில் ஒன்று எடுக்கிறீங்க. எவ்வளோக்கு? ஒரு பென்சில் ஒன்று எடுக்கிறீங்க 20 ரூபாய்க்கு. சரி, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உள்ளுக்கால போயிட்டு ஒரு பென்சில் எடுக்கிறீங்க 20 ரூபாய்க்கு. அந்த பென்சிலோட வேல்யூ வந்து ஒரு 1 ஹவர்ல 30 ரூபாய் ஆகுது. எப்படி? 30 ரூபாய் ஆகுது. அப்ப நீங்க அது வந்து குறைந்த விலையில பை பண்ணிருக்கிறீங்க. எப்படி? குறைந்த விலையில பை பண்ணி கூடுதலான விலைக்கு நீங்க இத செல் பண்றீங்க. ஓகே. அப்ப இதுதான் காய்ஸ் நாங்க வந்து ட்ரேடிங்ன்றது. எப்படி? இதுதான் நாங்க வந்து ட்ரேடிங்ன்றது. அப்ப எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே இந்த மாதிரியான பை அண்ட் செல் நடக்கிற ஒரே இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அப்ப எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இதுக்கு பை அண்ட் செல் ஆகுது. அப்ப 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் இதுல பை அண்ட் செல் ஆகுறதுனால தான் இது லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ன்றது. அப்ப ஃபாரெக்ஸ்ன்றது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி தரேன். இப்ப நீங்க நார்மலி ரிப்பீட். ஓகே. இப்ப நீங்க நார்மலி ஒரு என்னது எடுக்கிறது? ஒரு பென் எடுப்போமே. ஒரு பென் வந்து எடுக்கிறீங்க எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு. எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு எடுத்து அந்த பென் வந்து 1 ஹவர்ல 120 ரூபாய்க்கு போகுது. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு? குறைந்த விலையில பை பண்ணி உங்களுக்கு லாபம் வந்த பிறகு நீங்க என்ன செய்றீங்க? விற்பனை செய்றீங்க. அப்ப இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உள்ளுக்கு அந்த கான்செப்ட் தான் காய்ஸ் இதுக்கு நடக்கிறது. அப்ப ஒரு நாளைக்கு இதுல 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் இது மாதிரி டெய்லி டர்ன் ஆகுது. அப்ப அதனால தான் இதுக்கு நாங்க வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ன்றது. ஓகேயா? அது புரிஞ்சு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்? அது புரிஞ்சு எல்லாருக்கும்? எஸ்னா எஸ்னுங்க, இல்லாட்டி நோனுங்க. ஓகே. அதுக்கு விட இன்னொரு நல்ல உதாரணம் எடுத்தீங்கன்னா டாலர். இப்ப டாலர் பாத்தீங்கன்னா காய்ஸ் 2021ல டாலரோட வேல்யூ வந்து 180 ரூபாய். ஓகே. ஆனா இப்ப அதோட வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 300. ஓகே, 300 ரூபாய் போகுதுண்ணா. எப்படி? 300 ரூபாய் போகுது. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் நடக்குது. அப்ப இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும்.
அடுத்தது உங்களுக்கு தெரியுமா guys, இந்த ஃபொரெக்ஸ்ல தான், இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல தான் எங்களுக்கு ஷார்ட் டைம்ல, எப்படி சிறிய டைம்ல எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க ஏழுமான ஒரு மார்க்கெட் தான் guys இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ன்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏண்ட ஃப்ரீ குரூப்ல நான் எந்த நேரமும் ஏண்ட ப்ராஃபிட் அப்டேட்ஸ் பண்ணுவேன். அந்த ப்ராஃபிட் எல்லாம் guys லைவ் மார்க்கெட்ல இருக்கிற லைவ் ப்ராஃபிட்ஸ். ஓகே, அதெல்லாம் ஃபேக் ப்ராஃபிட்ஸ் இல்லை, அதெல்லாம் லைவ் ப்ராஃபிட்ஸ். ஏழு மடம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஏண்ட சிக்னல் குரூப் அப்டேட்ஸும் உங்களுக்கு தரேன், அதை பார்த்தும் உங்களுக்கு புரியும். அப்போ எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் guys ஷார்ட் டைமில் எங்களுக்கு இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். எப்படி? சும்மா இருந்தால் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இதில் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணுறது என்ன? அப்போ உங்களுக்கு ட்ரேடிங்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ என்ன, குறைந்த விலையில நாங்கள் பை பண்ணி, ஓகே, எங்களுக்கு ப்ராஃபிட் வந்த பிறகு செல் பண்ணுறது தான் கைஸ் நாங்கள் ட்ரேடிங்கிறது. அப்போ ட்ரேடிங்கிறது என்ன? பை அண்ட் செல். ஓகே, அப்போ அது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இதில் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி, இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமெண்டா தனித்தனியாக உங்களோட ஒரு ஓன் பிஸ்னஸாக கைஸ் இதில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி உங்களுக்கு இதில் தனித்தனியாக ட்ரேட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு போதும் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, எப்படி உங்களுக்கு இதில் தனிப்பட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு இன்கம் எடுக்கலாம். நீங்கள் வந்த உடனே நீங்கள் உங்களுக்கு $100 $200 இதில் ஏர்ன் பண்ணுறது இயலாது காசு. ஏன்டா நாங்கள் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட்ன்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு வந்த உடனே $100 $200 போக இயலாது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஸ்டார்டிங்கில் ஒரு $10 இல்லாட்டி $5 அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இன்கம் ஒன்று இதில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், இதில் நாங்கள் கோல்டு, சில்வர், ஆயில் அது மாதிரியான இருக்கிற ஒப்ஜெக்ட்ஸை நாங்கள் ட்ரேட் பண்ணி, ஓகே, எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கரன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் டிஜிட்டல் கரன்சிஸ். ஓகே, அதெல்லாம் ரியல் கரன்சி இல்லை, அதெல்லாம் ஃபேக் கரன்சிஸ். அப்படின்னா டிஜிட்டல் கரன்சிஸ். ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரியல். அப்போ இதில் ரியலாக இருக்கிற சுட்டி தான் வந்து இது வந்து ஹலாலாக இருக்குது. ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டனுக்கு இது தான் ரிப்ளை. இது வந்து ரியல் மார்க்கெட் சுட்டி, இது வந்து 100% ஹலால். அப்போ இது வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஒரு பெரிய கேள்விக்குரியன்னா ட்ரேடிங் வந்து ஹராமா? இல்லை கைஸ், ட்ரேடிங் ஹராமா இருக்குது, கெப்ளிங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சிஸ் சொல்லி தான் அது வந்து ஹராமா இருக்குது. அப்போ இது வந்து டிஜிட்டல் கரன்சிஸ் இல்லை, இது வந்து ரியல் மார்க்கெட்டில் இருக்கிற ரியல் கரன்சிஸ். ஓகே, அப்போ அதனால தான் இந்த கான்செப்ட் வந்து ஹலாலாக நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ரைட். இதில் உங்களுக்கு கோல்டு, சில்வர், ஆயில் அது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது EUR, USD, ஓகே, GBP அது மாதிரியான கரன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் ஒரு ட்ரேட் பண்ணி ஷார்ட் டைமில் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது இந்த மார்க்கெட் வந்து மண்டே டு ஃப்ரைடே வர காட்டியும் தான் இது வந்து ஓப்பனாக இருக்கும். எப்படி? மண்டே டு ஃப்ரைடே வர மட்டும்தான். அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ். அது என்ன காரணத்தினால சாட்டர்டே சண்டே க்ளோஸ்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து சாட்டர்டே சண்டே மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு. ஆனால் ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து அப்படி இல்லை. என்ன காரணம்டா, வேர்ல்டு பொருளாதாரம் இருக்குது தானே, உலக பொருளாதாரம். அந்த உலக பொருளாதாரம் வந்து இணைது வந்து இந்த ஃபொரெக்ஸோட. இப்போ உலக பொருளாதாரம் கம்பைன் ஆகுது இதோட, இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டோட. அப்போ உலக பொருளாதாரம் வந்து மெயினாக கம்பைன் ஆகிருக்கிறது இதோட பார்த்தீங்கன்னா ஃபொரெக்ஸ். அப்போ இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் கம்பைன் ஆகிருக்குது இதோடன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட. எப்படி? பேங்க்கோட கம்பைன் ஆகின சுட்டித்தான் உங்களுக்கு இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வர காட்டியும் உங்களுக்கு இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடேஸ், அப்போ பேங்க் வந்து க்ளோஸ். அப்போ பேங்க் க்ளோஸ் ஆன டேஸ் வந்து அமெரிக்காவில் பேங்க் க்ளோசஸ் டேஸ் வந்து இங்கே எங்களுக்கும் ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்குது. அப்போ இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து கம்பைன் ஆகிருக்குது எதோடன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கோட. அப்போ இதில் மெயின் நான் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வேர்ல்ட் பேங்க் மட்டும் தான். அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் மட்டும் தான் இது வந்து டச்சோட இருக்குது. ஓகேயா, ரைட். அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில்
ஒரு எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது நீங்க வந்த உடனே உங்களோட ஓன் மணி போட்டு இப்படி உங்களோட சொந்த காசு உங்களோட ஓன் மணி போட்டு ட்ரேட் பண்றதுக்கு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதுல ஒரு டெமோ அக்கவுண்ட்ல அப்படின்னா ஒரு ஃபேக் அக்கவுண்ட்ல உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ணி உங்களுக்கு 100% சாட்டிஸா இருந்தா மட்டும் தான் உங்களோட லைவ் கரன்சியை போட்டு உங்களோட ரியல் மணியை போட்டு இதுல ட்ரேட் பண்றதுக்கு ஏலும். ரைட், நான் அதுக்கு வாரேன். ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் அப்போ புரிஞ்சா வாட் இஸ் ஃபாரெக்ஸ், த குளோபல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எஃபெக்ட்ஸ் ஃபாரெக்ஸ், இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? Ini patang kan? Itu mungkin apa? Karena apa? ரைட், இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஐ திங்க் இது இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன தரது பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் தெரியாம உங்களுக்கு ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இதுல இருக்கிற ஃபாரெக்ஸ்ன்ற இந்த நாலேஜ் நீங்க பேசிக் டு அட்வான்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு கோல் ஒன்றுக்கு போகலாம். அப்ப நாங்க இதுல இருக்கிற பேசிக்ஸ் என்ன, அட்வான்ஸ்ன்றது என்ன, ஃபாரெக்ஸ்ன்றது என்ன, ட்ரேடிங்ன்றது என்னன்றது நாங்க ஒன் பை ஒன் இன்றைக்கு நாங்க இதுல பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது ரைட், அடுத்தது ஃபாரெக்ஸ் ஹிஸ்டரி. இந்த ஃபாரெக்ஸ் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஃபாரெக்ஸ் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1917ல எப்படி 1917ல தான் கவர்மெண்ட் மூலமா எங்களே மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு ஓகே எங்களே மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து சுட்டித்தான் எப்படி இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து சுட்டித்தான் அமெரிக்கா கவர்மெண்ட் எங்களே மாதிரி சின்ன சின்ன மைனர் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன்ஸா தந்தது. ஓகே, இதுக்கு முதல்ல இந்த ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ். ஓகே, எப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லாட்டி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் அண்ட் பேங்க்ஸ், அது மூணு நாலு ஆன இன்ஸ்டிடியூட்ஸ் தான் வந்து இதுல ட்ரேட் பண்ணது. அப்போ ஃபர்ஸ்டாவே ஃபாரெக்ஸ் வந்து எங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் எங்களை மாதிரி சிறிய ட்ரேடர்ஸ்க்கு ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கல்ல. ஓகேயா, அதுக்கு பிறகு 1917க்கு பிறகு டிஜிட்டல் வேர்ல்டு வந்த பிறகு எப்படி டிஜிட்டல் வேர்ல்டுன்ற கான்செப்ட் வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலுமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கைஸ் வந்து இந்த ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது. ஓகேயா, அப்ப இந்த ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரியல் மணி போட்டு எங்களுக்கு ட்ரேட் பண்ற வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ நீங்க இப்படி உதாரணம் ஒன்று எடுங்க. இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க ஓகே ஒரு டெமோ அவ செஞ்சு பார்க்க இயலாதுண்ணா. அப்படி ஏண்டா இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று உங்களோட வில்லேஜ்ல ஸ்டார்ட் பண்றீங்க. ரைட், நாங்க இன்றைக்கு ஒரு உடுப்பு கடை ஒன்று போட்டு பார்ப்போமே, போட்டு பார்த்துட்டு ப்ராஃபிட் வந்தா மட்டும் இதை செஞ்சுக்கிட்டு போவோம், இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு ஒரு லொஸ்ட் இருக்குதுண்ணா. ஆனா இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல அப்படி இல்லை guys. நீங்க ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்றதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சான்சஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு டெமோவா பார்க்கறதுக்கு. அப்படி என்ன ஃபேக் மணியை போட்டு ஓகேயா, நீங்க அதுக்கு பிறகு அதுல ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தா மட்டும் உங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ரியல் மணியை போட்டு இதுல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்க ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நாங்க ஒரு ஃபுல் நாலேஜ் ஒன்று தருவோம். அந்த நாலேஜை நீங்க வச்சு அனலைஸ் பண்ணி அது அப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ்ல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகினா மட்டும் தான் நீங்க ரியல் மணி போட்டு உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு கைஸ் சான்சஸ் இருக்குது. ரைட் கைஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் லீவ் ஆகாம நான் சொல்ற இந்த கான்செப்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க தான் பிறகு இதை பத்தி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேயா, ரைட். அப்போ இந்த ஃபொரெக்ஸ் ஹிஸ்டரியை பற்றி பார்த்தோம். ஃபொரெக்ஸ் ஹிஸ்டரின்றது எப்படி 1970க்கு பிறகு கவர்மெண்ட் ஆல எங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து சுட்டி தான் எங்களுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் தான் தாங்க.
இல்லண்டா இதுக்கு எல்லாத்துலயுமே பெரிய பெரிய கோடீஸ்வரங்க அண்ட் அடுத்தது இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் இல்லாட்டி பேங்க்ஸ், ஓகே, அது மாதிரியான ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இதுல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது. அப்ப டிஜிட்டல் வேர்ல்டு வந்து சொல்லிட்டு எங்களுக்கும் ஈஸியா இருந்துச்சு இதுல ட்ரேட் பண்ணி எங்களுக்கு ஷார்ட் டைம்ல எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கு. இப்ப நார்மலி இதுல ப்ராஃபிட் பண்ணணும்னா நாங்க என்ன செய்யணும்? இப்ப ப்ராஃபிட் பண்ணணும்னா இதுல நாங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் தான். என்ன? பை பண்ணி செல் பண்ணணும். அது எப்படி நாங்க பை பண்ணி செல் பண்றது? இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். என்ன? நீங்க இப்போ ஒரு பென்சில் ஒன்று எடுக்கிறீங்க 10 ரூபாய்க்கு, அது ஒரு 1 ஹவர்ல 20 ரூபாய் ஆகுது. அப்ப உங்களுக்கு அங்க ப்ராஃபிட் எவ்வளவு? 10 ரூபாய். அப்ப இது மாதிரி தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நாங்க ட்ரேட் பண்றது. என்ன செய்யறது? எங்களுக்கு புரிஞ்சிச்சேன்டா இந்த டைம்ல நாங்க பை பண்ணி ப்ராஃபிட் ஆன பிறகு நாங்க செல் பண்ணணும் எங்களுக்கு புரிஞ்சிச்சேன்டா. எங்களுக்கு அப்ப இந்த ட்ரேடிங் ஃபீல்ட்ல ஒரு பெரிய கோல் ஒன்றுக்கு அச்சீவ் பண்ணிடலாம். அதுதான் சொல்லியிருக்கிறது. நான் இப்போது சொல்றது ஃபாரெக்ஸ்ல உங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று உங்களுக்கு இதுல எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலி அடுத்தது பார்ப்போம். ரைட். ஏன் நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்? ஓகே. ஏன் நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்? வை ட்ரேட் இன் ஃபாரெக்ஸ்? என்ன காரணத்தினால நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேட்ல ட்ரேட் பண்ணணும்? கைஸ், ஃபாரெக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து சிறிய டைம்க்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று தாருது. எப்படி? சிறிய டைம்க்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று தரும். அண்ட் அடுத்தது இந்த பிஸ்னஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது, ஃபாரெக்ஸ் என்ற பிஸ்னஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு ரியல் மணியை போட்டு நீங்க லொஸ்ட் ஆகிறதுக்கு விட உங்களுக்கு இதுல 100% ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு உங்களுக்கு ரியல் கரன்சிஸ் போட்டு உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு 2 வகையா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேயா? 2 வகையா ப்ராஃபிட் பண்றது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நீங்க நல்லா கேளுங்க. நாங்க ஒன்று பார்த்தோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பிரைஸ்ல பை பண்ணி, ஓகே, எப்படி லோ பிரைஸ்ல பை பண்ணி ப்ராஃபிட் ஆகின பிறகு செல் பண்றது. ஓகேயா? அது எங்களுக்கு உண்டு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட் எங்களுக்கு புரிஞ்சிச்சேன்டா டவுன் ஆகுதுண்டு. எப்படி? பிரைசஸ் டவுன் ஆகுதுன்னு புரிஞ்சுச்சேன்டா. உண்டு பிரைசஸ் அப் ஆகுனுச்சென்றாலும் எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். செகண்ட் எங்களுக்கு இது டவுன் ஆகிச்சென்றாலும் எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து நான் லைவா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். எப்படி எங்களுக்கு இது we can profit by two ways. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்க்கெட் அப் ஆகும் போது எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுவோம். மேலும் ரெண்டாவது மார்க்கெட் பிரைஸ் டவுன் ஆகும் போதும் எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது டியூ டு லெவரேஜ் கேன் மேக் குட் மணி இன் ஷார்ட் டேர்ம். ரைட். இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் வந்து நாங்க கூடுதலா காணலாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ்ல. ரைட். லெவரேஜ் என்றது வந்து எங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கலுமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த லெவரேஜ் என்றது. இந்த லெவரேஜ் வந்து நாங்க மெயினா டார்கெட் பண்றது ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட். இப்போ நார்மலி நாங்க இப்படி எடுப்போம். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரணுமெண்டா, இப்ப உங்ககிட்ட $10 இருக்குது. எப்படி? $10 இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க? இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட யூஸ் பண்ணி நீங்க உங்களோட இருக்கிற அமௌண்ட்ட வந்து அப் பண்ணிக்க போறீங்க. அப்படின்னா கூட்டிக்கோ போறீங்க. எப்படி? இப்ப லெவரேஜ் நீங்க போடுறீங்க 20. எப்படி? 20 போடுறீங்க. அப்ப 10 டைம்ஸ் 20 எவ்வளவு கைஸ்? 10 டைம்ஸ் 20 எவ்வளவு கைஸ்? 10 டைம்ஸ் 20 எவ்வளவு? 200 என்ன? கைஸ், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? ரைட். ஓகே. ரைட். அப்ப 200. அப்ப இந்த 200 அப்ப எங்கட அக்கவுண்ட் இப்ப இதுக்கு பிறகு இந்த 200 என்ற அமௌண்ட் மூலமா ட்ரேட் ஆக போகுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் எப்படி? இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் வந்து எங்கட இருக்கிற பேலன்ஸ வந்து எத்தனை மடங்கு அ கூட்டியிருக்குது?
20 மடங்கு கூட்டியிருக்குது. ஓகே. அப்ப எங்களுக்கு இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் வந்து ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலுமான ஒரு கான்செப்ட் தான் இந்த லெவரேஜ்ன்றது. இந்த லெவரேஜ்ன்றது வந்து நான் உங்களுக்கு இப்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லி தந்தேன். இத பத்தி நாங்க டீப்பா வந்து கிளாஸஸ்ல கதைக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா forex is an forex is a high liquidity market. So you can execute the trade at any time. Right. அப்படி என்றது forex மார்க்கெட் வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கிற மார்க்கெட். அப்படி என்றா இதுல சரியான ஒரு knowledge இல்லாம எப்படி ஒரு சரியான knowledge ஒன்று இல்லாம உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றது கஷ்டம். ஏன்டா இலங்கையில கூடுதலான ட்ரேடர்ஸ் லொஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு சரியான ஒரு knowledge ஒன்று இல்லை அண்ட் சரியான ஒரு பேக்கப் ஒன்று இல்லை. அது ரெண்டும் இல்லாதனால. அடுத்தது டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ன்ற கான்செப்ட் வந்து கட்டாயம் ட்ரேடர் ஒரு ட்ரேடர் ஆகும் போது கட்டாயம் தேவைப்படும். அப்படி இல்லையோ ஏன்னா எல்லாம் அதோ கதியா போய்த்துரும். அப்ப என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சரியான knowledge எடுக்கணும். அடுத்தது டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் மூணாவது இந்த மணி மேனேஜ்மெண்ட்ன்ற கான்செப்டை நாங்க ஃபாலோ பண்ணணும். நாலாவது வந்து ஒரு சரியான ஃபோக்கஸ் ஒன்று இருக்கணும் அண்ட் சரியான ஒரு knowledge ஒன்று இருக்கணும். ஓகே. அப்போ இதெல்லாம் ஓகே இருந்தால் மட்டும் தான் எங்களுக்கு இந்த forex ட்ரேடில் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக இயலும். இது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா உங்களுக்கு தனிப்பட்ட வீதியாக ட்ரேட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு ஃபுல் டைமாக செய்யவும் மேலும் அண்ட் இது வந்து அடுத்தது பார்ட் டைமாக உங்களுக்கு இது செய்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. எப்படி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் உங்களுக்கு 2 வகையாக இது வந்து உங்களுக்கு செய்யலாம். ஓகே ரைட். இதில் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்டால ₹1 கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறதும் இல்லை அண்ட் சிக்னலுக்கு நாங்கள் ₹1 எடுக்கிறதும் இல்லை அண்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்க்கு நாங்கள் ₹1 எடுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா எங்களோட லிங்க் மூலமாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஃபொரெக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் செய்து அதுக்கு நீங்கள் டிபாசிட் ஒன்று பண்ணிக்கிட்டு நீங்கள் நாங்கள் தர சிக்னல்ஸ்க்கோ இல்லாட்டி நாங்கள் தர knowledgeக்கோ நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு போதும். ஓகேயா? இது தான் இந்த எங்களோட நோடெஃபெக்ஸ் மூலமாக தந்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒன்லி ஃபார் 50 ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஒன்லி ஃபார் 50 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சான்சஸை நாங்கள் கொடுக்கறது. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் நாங்கள் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா who trade in forex. இந்த forex பிளாட்ஃபார்ம்ல யார் யார் ட்ரேட் பண்றது? ரைட். forex-ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இது மெயினா கம்பைன் ஆகிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பேங்க். ஓகே பேங்க் தான் இது வந்து கூடுதலா ரன் பண்றது. அடுத்தது வந்து மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே இருக்கிற சின்ன சின்ன பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் மணி மேனேஜ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா நிறைய கரன்சிஸ் அப்படின்னா நிறைய ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வச்சுக்கிறவங்க அண்ட் அடுத்தது எங்களைய மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேயா? இப்படி எங்களைய மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ஸ் எங்களுக்கு ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் ஓகே போன உடனே எங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. இப்படி எங்களுக்கு ஜாயின் ஆகின உடனே எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுற இயலாது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு சரியான புரோக்கர் ஒன்று சூஸ் பண்ணணும். எப்படி ஒரு சரியான ஒரு புரோக்கர் ஒன்று சூஸ் பண்ணணும். அந்த புரோக்கரை சூஸ் பண்ண பிறகு அந்த புரோக்கர் தான் எங்களைய ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஆட் பண்ணி விடுறது. ஓகேயா? அப்போ இந்த புரோக்கர் மூலமாக தான் நாங்கள் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஹெட் ஆகுறது. எங்களுக்கு ஒரேடியா ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஹெட் ஆகிறதுக்கு இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யறது? ஒரு புரோக்கர் ஒன்று இருக்கணும். இப்போ கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் என்ற பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி பைனான்ஸ் என்ற புரோக்கர் மூலமாக தான் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு திடீரென்று கரன்சியில் போயிட்டு ட்ரேட் பண்ண இயலாதே. நீங்கள் என்ன செய்யறது? ஃபர்ஸ்ட்டுக்கு பைனான்ஸ் மூலமாக போயிட்டு அதுக்கப்புறம் பைனான்ஸ் கண்டெக்ட் பண்ணுறது கரன்சிஸை கிரிப்டோ கரன்சிஸை அண்ட் அதுக்கு பிறகு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது. அப்போ ஃபொரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதாலும் திடீர்னு உங்களுக்கு போய்ட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண இயலாது. நீங்கள் ஒரு சரியான ஒரு புரோக்கரோட சூஸ் பண்ணி அந்த புரோக்கர் ஓகே 100% எங்களுக்கு விஸ்வாசமா என்ற கான்செப்ட் எல்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் ஃபொரெக்ஸ்க்கு ஜாயின் ஆகணும் அந்த புரோக்கரோட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட புரோக்கர் வந்து எங்களோட புரோக்கர் வந்து இப்போ புரோக்கர்ன்றது இப்படி இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நான் புரோக்கர்ன்றது என்னன்னு சொல்கிறது புரியாது. இப்போ நீங்கள் நார்மலி சொல்லுவோமே டிக்டாக்ல இருக்கிற வீடியோஸ். இப்போ எப்படி டிக்டாக்ல இருக்கிற வீடியோஸ் அந்த வீடியோஸ் ஓனர் வந்து யார்? இப்போ நாங்கள் சொல்லுவோமே
இன்னைக்கு ஒரு நாங்கள் எடுப்போம் உதாரணத்துக்கு விக்னேஷ். ஓகே, விக்னேஷ் என்ற ஸ்டூடெண்ட் எடுப்போம். இப்போ விக்னேஷ்ட ஒரு வீடியோ டிக்டாக் வீடியோன்னு இருக்குது. அந்த டிக்டாக் வீடியோ எங்களுக்கு டிரெக்டாக போயிட்டு பார்க்க இயலாது. என்ன டிரெக்டாக போயிட்டு பார்க்க இயலாது. நாங்கள் எப்படி பார்க்குறது? டிக்டாக் மூலமாக போயிட்டு தான், எப்படி டிக்டாக்ன்ற சோஷியல் மீடியா ஆப் மூலமாக போயிட்டு தான் எங்களுக்கு இந்த விக்னேஷ்ட வீடியோவை பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கையும் எங்களுக்கு ஒரு புரோக்கர் ஒன்று மூலமாக போயிட்டு தான் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ அது உங்களுக்கு புரிஞ்ச புரோக்கர்ன்றது என்னாண்டு? ஓகே, இப்போதான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் வேண்டு. எஸ். ஓகே, அப்போ ஃபொரெக்ஸ்லேயும் எங்களுக்கு இப்படித்தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓணும். இப்போ நாங்கள் எங்களோட நோண்டெஃபிக்ஸ் என்ற புரோக்கரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனால் யாரும் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லை டிரெக்டாக. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் டிபாசிட் பண்ணிவிட்டு, நான் அந்த தர லிங்க் மூலமாக போயிட்டு தான் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆஃபரை வந்து, இந்த 50 ஸ்டூடெண்ட் இருக்கிற ஆஃபரை வந்து உங்களுக்கு நாங்கள் பெற்று தருவோம். ரைட், இப்போ நான் எங்களோட புரோக்கரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நோடெஃபிக்ஸ். ரைட், உங்களுக்கு இப்போ எங்கட நோட் எஃப்எக்ஸ்ன்ற புரோக்கர் இல்லாட்டி எங்கட வெப்சைட் உங்களுக்கு பார்க்கலாம். எங்கட நோட் எஃப்எக்ஸ் புரோக்கர் வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு 188 கண்ட்ரீஸில் இருக்குது. எப்படி 188 கண்ட்ரீஸில் எங்கட இந்த நோட் எஃப்எக்ஸ் என்ற புரோக்கர் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எங்களோட புரோக்கருக்கு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்னா இப்போதைக்கு இந்த நோடிஃபிக்ஸ் என்ற புரோக்கர் 17 இயர்ஸாக வந்து வேர்ல்டில் இருக்குது. அடுத்தது 1.8 மில்லியன் கிளையன்ஸ். ஓகே, அப்படின்னா 1.8 மில்லியன் ட்ரேடர்ஸ் வந்து இதில் இருக்கிறாங்க. அண்ட் இதில் இருக்கிற அவார்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பெஸ்ட் மைக்ரோ ஃபாரெக்ஸ் புரோக்கர் 2012 2015 வரை காட்டிக்கும். அண்ட் பெஸ்ட் புரோக்கர் மிடில் ஈஸ்ட் 2020 2022 2023. அப்படின்னா மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு புரோக்கர் தான் எங்கிட்ட இந்த நோடெஃபெக்ஸ் புரோக்கர். அண்ட் வேர்ல்ட் பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர் வந்து 2011. எங்களுக்கு வேர்ல்டு பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்
அவார்ட் கிடைச்சிச்சு 2011 அண்ட் 2015 அண்ட் 2019 என்ற இயர்ஸில் இது மாதிரியான நிறைய அவார்ட்ஸ் எங்களோட புரோக்கருக்கு கிடைச்சிருக்குது. ஓகேயா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலி எங்களுக்கு இதில் கிரிப்டோ கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுற பிட்காயின்லேயும் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இதில் விட்ரோவல் அண்ட் டிபாசிட். ஓகேயா? விட்ரோவல் டிபாசிட் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் எப்படி உங்களுக்கு இது விட்ரோவல் டிபாசிட் 15 மினிட்ஸில் உங்களுக்கு விட்ரோவல் டிபாசிட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. TRC20 மூலமாக தான் நாங்கள் வந்து இது விட்ரோவல் பண்ணுறது. ஓகே, டிபாசிட்டும் அதே மாதிரி தான். அண்ட் உங்களுக்கு இது வந்து நார்மலி MT4 என்ற மெட்டாட்ரேடர் 4 என்ற ஆப் மூலமாக உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அண்ட் மெட்டாட்ரேடர் 5 நாங்கள் நார்மலி யூஸ் பண்ணுறது இந்த மெட்டாட்ரேடர் 4 ப்ரோ என்ற பிளாட்ஃபார்ம். அண்ட் அடுத்தது உங்களுக்கு இதில் லெவரேஜ் வந்துட்டு 1 to 1000 வர காட்டியும் லெவரேஜ் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏழுமான சான்சஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போ இது தான் guys எங்களோட நோட் எஃப்எக்ஸ் புரோக்கர். எப்படி நோட் எஃப்எக்ஸ் புரோக்கர் தான் அது. ஓகே, ரைட். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட நோட் எஃப்எக்ஸ் புரோக்கரை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஓகே, அது வந்து இப்போதைக்கு நார்மலி நாங்கள் யூஸ் பண்ணுற புரோக்கர் தான் அது. அந்த புரோக்கர் மூலம் அந்த புரோக்கரை தான் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அந்த நோட் எஃப்எக்ஸ் புரோக்கர் ஒரு கிளையண்ட் ஒன்று தன்னா ஓகே, இலங்கையில் ஃப்ரீயாக நோட் எஃப்எக்ஸ் புரோக்கரை நான் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழ் மீடியத்துக்கு. இது வரைக்கும் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணது. உங்களுக்கு பார்க்கலாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வந்து கைஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மண்டே டு ஃப்ரைடே வர காட்டி எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்டாகவே மண்டே ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் 2:30க்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி என்ற கண்ட்ரியில் தான் இது ஃபர்ஸ்டாகவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டோக்கியோ, ஹாங்காங், ஃப்ராங்க்ஃபர்ட், லண்டன் அண்ட் நியூயார்க் என்ற சிட்டிஸில் உங்களுக்கு இது வந்து காணலாம். அண்ட் ஃப்ரைடே நைட் 2:30க்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ எங்களுக்கு இதில் மண்டே டு ஃப்ரைடே வர காட்டி தான் எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். ரைட், ஓகே. இந்த கான்செப்ட் எல்லாம் தான் கைஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ண இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் அமெரிக்கன் டாலர், நியூசிலாந்து டாலர், ஃப்ராங்க், பவுண்ட், யென், ஈரோ, டாலர் ஓகே இந்த மாதிரியான இருக்கிற நேம்ஸ். ஓகே, இந்த டாலருக்கு இருக்கிறது வந்து நாங்கள் ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து ஷோர்ட் நேம் வந்து USD. ஈரோக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது EUR. எண்ணுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து JPY. ஓகே, பவுண்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து GBP. அண்ட் ஃப்ராங்க்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரான்ஸ் கரன்சிஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், சுவிட்சர்லாண்ட் இருக்கிற கரன்சிஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது CHF. அண்ட் ஆஸ்திரேலியன் டாலருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து AUD. நியூசிலாந்து டாலருக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஷோர்ட் நேம்ஸ் தான் நாங்கள் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் இந்த மாதிரியான ஷோர்ட் நேம் தான் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் வந்து கைஸ் உங்களுக்கு லைஃப் டைம் சிக்னல்ஸ் தருவோம். ரைட், எங்களோட சிக்னல் குரூப்பை VIP சிக்னல் ஒன்று தருவோம். எங்களோட சிக்னல் குரூப்பை பார்க்க விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் யார்? ஜஸ்ட் ஃபார் ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுக்குறது. அப்படின்னா நாலேஜ் அண்ட் VIP சிக்னல் அண்ட் லைஃப் டைம் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் ஃபார் ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு இந்த சான்சஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் உங்களுக்கு நோடெஃபெக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்கர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிங்க் கொண்டு தருவோம். ஓகேயா? அந்த லிங்க் மூலமாக போயிட்டு ஒரு நோடெஃபெக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிபாசிட் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் $50 நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு, எங்களுக்கு இல்லை, உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் $50 நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யறது, நாங்கள் தர நாலேஜ் மூலமாகவோ இல்லாட்டி எங்களோட சிக்னல்ஸ் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இந்த கான்செப்டை தான் நீங்கள் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு கோர்ஸ் ஃபீஸே வருது 30,000. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு இந்த 30,000 தரத்துக்கு ஒரு அவசியமும் இல்லை. நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் செய்கிறது. நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நாங்கள் தர நாலேஜ் மூலமாகவோ இல்லாட்டி நாங்கள் தர சிக்னல்ஸ் மூலமாக. ஓகேயா?
செய்ய வேண்டியது ஒரே விஷயம், நாங்கள் தர லிங்க் மூலமாக போயிட்டு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் செய்து, நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் செய்து, ஓகே. அப்புறம் என்ன செய்யணும் நீங்கள், 50 USD மேக்ஸிமம் டிபாசிட் உங்களோட உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் செஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஓகேயா, ரைட். இப்போ நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட எங்களோட விஐபி சிக்னல் குரூப்பை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். வெயிட் 1 minute. ஓகே, இது வந்து கைஸ் மெயின் ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோடிஃபிக்ஸ். ஓகே, நோடிஃபிக்ஸ் புரோக்கர் மூலமாக தான் இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறது. எப்படி நோடிஃபிக்ஸ் புரோக்கர் மூலமாக தான் இது வந்து 100% ஸ்பான்சர் பண்ணுறது. எங்களுக்கு இந்த சான்சஸ் தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா துபாய். ஓகே, துபாயில் இருக்கிறது மிஸ்டர் ரொஷான். உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் டிக்டாக்ல மிஸ்டர் ரொஷான். அப்போ நோடிஃபிக்ஸ் ஃபுல் கம்ப்ளீட்டாக துபாயில் இன்சார்ஜாக இருக்கிறது வந்து மிஸ்டர் ரொஷான் என்ற ஒரு பிரதர், ஸ்ரீலங்கா பிரதர். அவர் தான் துபாயில் இதை வந்து இன்சார்ஜாக இருக்கிறது. உங்களுக்கு மிஸ்டர் ரொஷானை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டிக்டாக், யூடியூப்பில் உங்களுக்கு அவரோட வீடியோஸ் பார்க்கலாம், இல்லாட்டி டிக்டாக்லேயும் உங்களுக்கு அவரோட வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த சான்சஸை வந்து இலங்கைக்கு தந்தது வந்து மிஸ்டர் ரொஷான் என்ற ஒரு நோடிஃபிக்ஸ் கிளையண்ட் தான். அதுக்கு பிறகு தான் நான் கிளையண்ட் ஆகி நான் வந்து தமிழ் மீடியம் இன்சார்ஜாக இலங்கையில் நான் வந்து இன்சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போகிறது. ரைட். ஓகே, அப்போ உங்களுக்கு மிஸ்டர் ரொஷான் உங்களுக்கு பார்க்கலாம் அவரோட வீடியோஸ். ஓகே, அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு காணலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ஏன் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் எங்களோட ஃப்ரீ குரூப்பில். அண்ட் எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது க்ளோரி பிப் அகாடமி. அண்டு அந்த அகாடமியில் உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கலாம். அண்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு அதில் காணக்கூடியது சான்சஸ் இருக்குது. ரைட். இப்போ நான் என்னோட விஐபி சிக்னல்ஸ் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ இந்த டெலிகிராம் குரூப்பை காட்டுறேன். உங்களுக்கு காட்டுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ரைட். எங்களோட டெலிகிராம் குரூப் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் காட்டுதா? எங்களோட சிக்னல் விஐபி சிக்னல் குரூப்பை நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் காட்டுதா? காட்டுதுன்னா சட்டில் எஸ்ன்னு போடுங்க, இல்லாட்டி நோண்டு போடுங்க. எஸ்ஸோ நோ? எஸ், ரைட். ஓகே, இது தான் guys எங்களோட விஐபி சிக்னல் குரூப். ஓகே, இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரது. இதில் இப்போ டே 1 or 2 சிக்னல்ஸ் வந்து இதில்
அப்டேட் ஆகும். அதுவும் வந்து எல்லாமே ப்ராஃபிட் ஆகிற சிக்னல்ஸ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி கொடுத்த சிக்னல்ஸ் நாங்கள். ஓகே, இது வந்து இப்போக்கி 70 பிப் இல்லை ப்ராஃபிட் ஆகிருக்குது. நீங்களும் மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுக்கு காணலாம். ஓகே, நான் உங்களுக்கு அது அப்டேட் ஒன்று தரேன் பாருங்கள். இப்போக்கி ஆல்மோஸ்ட் அந்த ட்ரேட் வந்து இருக்குது. எத்தனை பிப்னு பார்த்தீங்கன்னா இப்போக்கி அது ப்ராஃபிட் ஆகிருக்குது ஆல்மோஸ்ட். நீங்கள் வேணுமெண்டா போயிட்டு மார்க்கெட்டில் பாருங்கள் சந்தேகமாக இருந்தால். ரைட், ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ இது வந்து 350 பிப் ப்ராஃபிட் ஆகிருக்குது. நான் ஏழுமேட்டா சிக்னல் குரூப்பில் இப்போ பாருங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு 350 பிப் வந்து இது வந்து ப்ராஃபிட் ஆகிருக்குது. அப்படின்றது இப்போ நீங்கள் நார்மலி நீங்கள்லாம் பிகினர்ஸ் அப்படின்னா என்ன இன்னைக்கு என்ன கான்செப்ட் 350 பிப்ன்றது காய்ஸ். ஓகே பாருங்க, நான் அப்டேட் ஒன்று தரேன். 1 மினிட், நான் இது அப்டேட்டை போட்டு தரேன். ஓகே, 350 பிப்ன்றது நீங்கள் இப்போ இதை உங்களுக்கு பாருங்கள் இந்த சிக்னல்ஸ் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் இந்த பாருங்கள் என்ட்ரியை. ஓகே, 350 பிப்ன்றது நார்மலி. ஓகே, நார்மலி நீங்கள் வந்து 0 எப்படி 0.01 லொட் சைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு விவரமாக டீச் பண்ணேன். ஓகே, நீங்கள் இதில் ப்ராஃபிட் ட்ரேட் எடுத்திருந்தீங்க என்றாலும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க என்றாலும் ஓகே, இந்த ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கடா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதில் ஆல்மோஸ்ட் $35, $35என்றது இலங்கை காசுக்கு எவ்வளோ வருது? நார்மலி 10,500 மாதிரி வருது. ஓகே, 10,500 மாதிரி உங்களுக்கு இதில் ப்ராஃபிட். இப்போ நான் வந்து இப்போ தான் நான் அந்த மார்க்கெட்டை நான் பார்த்தேன். நான் மார்னிங் கொடுத்த சிக்னலில், சாரி ஆஃப்டர்நூன் நான் கொடுத்த ஆஃப்டர் ஜும்மா, ஓ எங்களோட ப்ரேயருக்கு பிறகு நான் வந்து இந்த சிக்னலை கொடுத்தேன். அப்போ நான் கொடுத்த சிக்னல் வந்து நார்மலி ஒரு 350 பிப் ப்ராஃபிட் ஆகுது. அப்படின்னா இலங்கை காசுக்கு ஒரு 10,500 ரூபாய், ஆல்மோஸ்ட் $35 இதில் வந்து ப்ராஃபிட் ஆகி இருக்குது. ரைட், நேற்று கொடுத்த சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நான் 2 சிக்னல்ஸ் மாதிரி கொடுத்தேன். ஒன்று வந்து 100 பிப் அப்படின்னா நார்மலி நீங்கள் 0.01 லட்ச சைஸில் எடுத்திருந்தால் $10. அப்போ இன்னைக்கு 10, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $18. ஓகே, 180 பாருங்கள், 180 அப்படின்னா 10 18 சேர்த்தா 28, ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 ரூபாய் மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் ஆகி இருப்பீங்க. அண்ட் அதுக்கு முதல்ல கொடுத்திருக்கிறேன் TP2 ஹிட் ஆகிருக்குது. எத்தனை லொட்டை நான் பார்க்கல, நான் இது ஒரு ஒர்க்கில் இருந்ததுனால. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்னல் குரூப்பும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகே, முந்தநாத்து 300 பிப் ஒரு ப்ராஃபிட் ஒன்று கொடுத்தேன். 200 பிப் டன் அண்ட் 300 பிப், இது ரெண்டு சிக்னல்ஸ் ஒரே டைமில் நான் 2 சிக்னல்ஸ் கொடுத்தேன். ஓகே, ஒரே டைமில் நான் 2 சிக்னல்ஸ் கொடுத்தேன். ஒன்று 200 பிப், ஒன்று ரெண்டாவது 300 பிப். அப்போ மொத்தம் 500 பிப் ப்ராஃபிட். அப்படின்னா 500 பிப்ன்றது பார்த்தீங்கன்னா, சாரி இது வந்து 200, இது 300, 500ன்றது ஒரு $50. அப்படின்னா இலங்கை காசுக்கு 15,000 ரூபாய் அங்கே நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகி இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து டெய்லி தான் இந்த மாதிரி நாங்கள் டெய்லி சிக்னல்ஸ் கொடுப்போம். அண்ட் எங்களோட கிளாஸஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட அனலைஸும் நாங்கள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, அங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட அனலைஸ். ஓகே, எங்களோட இப்போ மார்க்கெட்டில் போகிற அனலைஸும் நாங்கள் வந்து இதோட இது நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். நாங்கள் எப்படி இதை அனலைஸ் பண்ணணும், ஓகே இந்த மாதிரியான ப்ராஃபிட் வந்து இருக்குது என்றது நாங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஃபண்டமெண்டல் இதாக இருக்குது. இவர் தான் மிஸ்டர் ரொஷான் பிரதர். ஓகே, இவர் தான் மிஸ்டர் ரொஷான் தான் கிட்ட இருக்கிறாரு. இதாக இருக்கிறது, இவர் தான் மிஸ்டர் ரொஷான். இவர் தான் இலங்கைக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபரை கொடுத்தது இந்த பிரதர் தான். இவரை பற்றி உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இவர் எவ்வளோ பெரிய ஆளுண்டு. ஓகே, ரைட். எங்களோட அனலைசிங் குரூப்பும் சரி, எங்களோட விஐபி சிக்னல் அண்ட் எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது க்ளோரி பிப் அகாடமின்னு. நான் உங்களுக்கு அதையும் போட்டு காட்டுறேன். 1 மினிட்.
ரைட். இதுதான் எங்களோட யூடியூப் சேனல். ஓகே. இதுதான் எங்களோட யூடியூப் சேனல். உங்களுக்கு யூடியூப் சேனல் காணக்கூடியதா இருக்குது. ஓகே. இதில் நாங்கள் கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் யூடியூப் மூலமாக தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறது. ஓகே. இதுதான் எங்களோட யூடியூப் சேனல். ஓகே. இங்கே நீங்கள் உங்களுக்கு காணலாம். ஓகே. எங்களோட யூடியூப்பில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு எங்களோட சேனல் மூலமாக போயிட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. இல்லை இப்போ நான் லாஸ்ட் வீக் செஞ்ச கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸும் தான் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நோடெஃபிக்ஸ் நோடெஃபிக்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ் மீடியம் கிளாஸ் 2 அண்ட் நோடெஃபிக்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃப்ரீ செமினார். ஓகே. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃப்ரீ பேட்ச் அண்ட் இது மாதிரி இந்த ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்குது. இதுதான் இப்போ எங்களோட க்ளோரி பிப் அகாடமி யூடியூப். இப்போ எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. 72 வீடியோஸ் இருக்குது. நீங்களும் போய்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோஸை நீங்களும் வாட்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ரைட். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு நான் கதைக்க வேண்டியது கதைச்சேன். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஓகே, ஒன்றுமில்லை, எனக்கிட்ட என்ன லிங்கை செஞ்சு ஒரு 50 மேக்ஸிமம் 50 யூஎஸ்டி டிபாசிட் செஞ்சு எங்கள்கிட்ட நாங்கள் தர நாலேஜ் மூலமாகவோ இல்லாட்டி நீங்கள் தனிப்பட்ட விதி அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி சான்சஸ் இருக்குது. ஓகே. ரைட். உங்களுக்கு கதைக்கிறதுக்கு நான் சான்சஸ் தரேன். ஓகே. இல்லாட்டி சட்டுக்கு தரேன் கைஸ். இல்லாட்டி கதைக்கும் போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ அதனால நான் சட் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரைட். எனி கொஷின்ஸ்? ரைட். என்ன நேம் பிரதர் அகமது. மேக்ஸிமம் 50 யூஎஸ்டி வேணும் பிரதர். பிரதர் இப்போ எடுத்தா இப்போ சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் பேஜ் டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லாஸ்ட் வீக் டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்குது. ஓகே. உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ், உங்களோட நெக்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஐ திங்க் ஆன் மண்டே. ஓகே. உங்களுக்கு 1 வீக் இருக்குது டிபாசிட் பண்ணுறதுக்கு. 1 வீக் இருக்குது. ஓகே கைஸ். ஓப்பனாக கதைங்க. ஓகே. உங்களுக்கு ஓப்பனாக கதைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ரிப்ளை தரத்துக்கு நான் ரெடி. அதனால ப்ளீஸ் ஓப்பனாக கதைங்க. ஓகே. இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் தரதுக்கு நான் ரெடி. சரியானா நீங்கள் தான் என்னைய கேள்வி கேட்டு கேட்டு இருக்கணும்ண்ணா. அப்போ கைஸ் ப்ளீஸ் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதோ அதெல்லாம் கேட்கட்டும். யா கைஸ், இப்படித்தான். ஓகே. லொட்ஸ்ன்றது என்ன, பிப்ன்றது என்ன, ஓகே, கான்ட்ராக்ட் சைஸ்ன்றது என்னன்றதெல்லாம் நாங்கள் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே. இப்படித்தான் டிபாசிட் பண்ணுறது கைஸ். 50 அண்ட் இல்லை, உங்களுக்கு 1000 1000 மேலும், 10,000 10,000 மேலும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கண்டா ப்ளீஸ் எட் பண்ணி விடுங்க. ஏன்னா சும்மா கோர்சஸ்க்கு காசு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு விட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்ல மெண்டா இதில் எங்களோட பிரதர் அன்மியூட் பண்ணாத நான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கதைங்க போதும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஓகே. அதனால தான் நான் அன்மியூட் பண்ணுறது இல்லை. எப்படி கைஸ் அன்மியூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து தரவா?
உங்களுக்கு எவ்வளவு வேணா மினிமம் மினிமம் நீங்க 50 ஆச்சு டிபாசிட் பண்ணணும். ஆஃப்டர் த ஃபுல் கிளாஸஸ் வே ஆர் கம்ப்ளீட்டட். ஓ பிஃபோர் த கிளாஸஸ் வே இப்படித்தான். நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்தாரத்துக்கு நான் ரெடி. ஆஃப்டர் தட் இட்ஸ் யுவர் விஷ். இட்ஸ் அ broker. யா, இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன். எங்கட ஸ்டூடெண்ட் இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் ப்ராஃபிட் பண்றது நான் ஐ திங்க் நான் அப்டேட் பண்ணேன் போல குரூப்ல. யா ஆஃப்டர் ஓப்பனிங் த அக்கௌண்ட் உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டோ இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான அக்கௌண்ட் இதுல லைவ் அக்கௌண்ட்டோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்றேன்னா உங்களோட ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்றதுக்கு இயலும். யா, இப்படித்தான் லாஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டும் சாதாரணம். ஓகே, அதை நாங்கள் சரியாக மேனேஜ் பண்ணிட்டு போகிறது தான் ட்ரேடர்ன்றது. ஓகே, நாங்கள் இப்போ $50 நாங்கள் மினிமம் $50 நாங்கள் டிபாசிட் பண்ணி $50 லாஸ்ட் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லையே கைஸ். ஓகே, அதுக்கு தான் நாங்கள் எஸ்எல் ஸ்டாப் லாஸ்ன்றது யூஸ் பண்ணுறது. ஓகே, யா பிடிசிலேயே நாங்கள் ட்ரேட் பண்ணுறது தான். யா $50 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கோங்க ஓனும். ஓகே, எங்களுக்கு இல்லை, அது உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, எப்படி நாங்கள் உங்களுக்கு சரியான நாலேஜை தந்த பிறகு ஒரு 2-3 ஃப்ரீ கிளாஸஸ் நடக்கும். அதில் உங்களுக்கு ஓகேயா இருந்தா உங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் ஒன்று வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஓகே இருந்தால் உங்களோட ரியல் மணியை போட்டு எங்களோட ட்ரேட் பண்ணலாம் லைஃப் டைம். ஓகே கைஸ், என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த சான்ஸ் வந்து ஒன்லி ஃபார் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒன்லி ஃபார் 50 அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தேன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்யணும், எங்களோட லிங்க் மூலமாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் நோட்டிஃபிக்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி, அப்படின்னா நீங்கள் பர்சனலாக என்னையோட கதைச்சு அந்த லிங்க்கை கேளுங்க, நான் அந்த லிங்க்கை தருவேன். அப்புறம் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே டிபாசிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண தான் இருக்குது. ஓகே,